சாத்தூர் பாரம்பரிய சமையலில் ராகி மாவு வச்சு ஒரு இனிப்பு தோசை, ராகி இனிப்பு தோசை பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். இப்போ மழை காலமாக இருக்குது, நம்மளுக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்கும். அப்போ இந்த மாவை வச்சு ஒரு இனிப்பு தோசை பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம், சூடாக சாப்பிட்டுக்கிடலாம். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு ராகி மாவு வச்சு ஒரு இனிப்பு தோசை பண்ணி காட்டுறேன், பார்ப்போம். இதுக்கு நான் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். கேப்பை மாவு தான் 1 டம்ளர். கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூன். நெய் சிறிதளவு. ஏலக்காய் பொடி கொஞ்சம் சிறிதளவு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இந்த தேங்காய் பூவை நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம். நெய் நல்லா உருகட்டும். நெய் சூடாயிருச்சு. இதில் தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிறோம். நல்லா மென்று சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நெய்யில் வறுக்கிறேன். வறுத்தது போதும். இதை ராகி மாவில் கொட்டிடுவோம். இது கூடவே 2 ஸ்பூன் கோதுமை மாவு, இதையும் போட்டுக்கணும். சிறிதளவு ஏலக்காய் தூள், இதையும் போட்டுக்கணும். வெள்ளை பாகை விட்டுக்குருவோம். அடுத்து வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கிடுவோம். இதில் போட்டு கடாயில் இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துக்குவோம். சுருக்கமாக விட்டுக்கோங்க தண்ணி. நான் சுருக்கமாக உங்களுக்கு செய்து காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 100 வெல்லம் இருக்கிறாப்புல நான் காய்ச்சுறேன். ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். பாகு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ராகி இனிப்பு தோசை, அதனால் வெள்ளைப்பாகு விட்டு கரைக்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பாகு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இதிட்ட கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கைட்டக்கணும். எந்த ஒரு பொருளையும் கைட்ட கரைச்சோம்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் அறுசுவையும் இருக்குன்னுவாங்க. எங்கள் அம்மா கைராசி ரொம்ப குழம்பு அருமையாக இருக்குன்னுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் பாட்டி நல்லா சூப்பராக, அவங்க கைராசிக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எதையுமே கைட்டு அப்படி வேலை பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நான் சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் நெய் விடுறேன். எண்ணெய் இருந்தால் எண்ணெய் விட்டுக்கோங்க அல்லது நெய் விட்டுக்கோங்க. இது பிரி போட்டுருவோம். இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ராகி இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.